இந்த 100-minute காம்படிஷன் 2025 22வது போட்டி லண்டன் ஸ்பிரிட் நார்த்தன் சூப்பர் சார்ஜர்ஸ் கடை நடக்க போகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். டெம்எஸ்சி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபேண்டசி பேன் பண்ணுறாங்களா இந்த கேள்வி நிறைய கீழே கமெண்ட்டில் வந்துருச்சு. தனிப்பட்ட முறையில் நிறைய பேர் ஃபோன் பண்ணுறீங்க. அதுக்கு சின்ன பதில் சொல்கிறேன், எனக்கு கிளாரிட்டி கிடையாது. அது மட்டும் இல்லை, இந்த ஃபேண்டசி ஆப் நடத்துகிற நான் ப்ரொமோட் பண்ணுற சில ஆப்ஸ்ட்டை கேட்கும்போதும் அவங்களுமே கிளாரிட்டி எங்களுக்கு கிடையாது, எங்களுக்கு எதுவும் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். இன்றைக்கி தான் மசோதா நிறைவேற்றிருக்காங்க. இந்த மசோதானா ஆன்லைன் கேமிங் பேன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மசோதா. அதில் குறிப்பாக பணம் கட்டி விளையாடுற ஆன்லைன் கேமிங்கை தடை பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இதில் டெஃபினட்டாக ட்ரீம் 11 ஃபேண்டசி கேம்ஸும் இருக்குது, அதையுமே அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் தடை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் தடை பண்ணுனா என்ன மாதிரி ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இருக்குது. கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய வருமானம் இழக்கிறாங்க. அதுக்கு இன்னொரு என்ன சொல்கிறது, ஆல்டர்னேட்டாக அதாவது சொல்யூஷன் வச்சுருக்காங்களா அந்த மாதிரி கேள்வியெல்லாம் இருக்குது. ஏற்கனவே பொருளாதார பிரச்சனை இருக்கிற இந்த இடத்துல இதை தடை பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ரெகுலேஷன் ஏதாவது கொடுக்க போகிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். அண்ட் நிறைய இல்லீகல் பெட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் தனிப்பட்ட முறையில் ஆஃப்லைனில் நிறைய பக்கம் நடக்குது. அதை தடுக்கிறதுக்கான ஒரு விஷயமா கூட இது இருக்கலாம். பட் நம்ம அதை தெரியாமல் பேசுகிறது தப்பாயிரும். ஸோ அதனால் அதை புரிஞ்சுக்குங்க. பட் இப்போதைக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆன்லைன் கேம் அப்படிங்கிறது பணம் வச்சு பண்ணுறதை பண்ணலாம். அப்படி பண்ணாலுமே கேடயமாவோ இல்லை ப்ரைஸஸாவோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைஸஸ்னால் ஏதோ பொருள் மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த ஆரம்பத்தில் பேசுனாங்க. அப்படி எதுவும் ரெகுலேஷன் கொடுக்க போகிறாங்களா? அப்படி எதுவும் பண்ணாங்கன்னா அது அவ்வளோவா மக்கள் விரும்ப மாட்டாங்க. அது இருக்குது. ஏன்னா ப்ரைஸ் மணி அப்படிங்கிறதுக்கும் காரு பைக்கு அப்படிங்கிறது ரெகுலராக போய் அந்த ஒரு விஷயத்தில் மோதுறதுக்கும் பெருசாக விரும்ப மாட்டாங்க. அதனால் இந்த ஃபேண்டசியோட லெவல் குறையும். அதனால் இன்னுமே கவர்மெண்ட்டுக்கு வருமானம் குறையும் அப்படிங்கிறது இருக்குது. இன்னொரு பாயிண்ட் யோசிக்கும் போது இந்த ஃபேண்டசி இருக்கிறதுனால தான் இப்போ கபடியாக இருக்கட்டும் இல்லை கிரிக்கெட்டாக இருக்கட்டும் ஐபிஎல்லாம் ஓரளவுக்கு ஃபேன்ஸ் ஃபாலோவிங் இருக்கும். அப்படின்னா கூட நிறைய இந்த ஃபேண்டசி பேஸில் இருக்கிறதுனால தான் நிறைய வியூஸ் வருது. இது பிசிசிஐ கிடைக்கிற இன்கமாக இருக்கட்டும் இல்லை ஒரு பர்டிகுலராக ஸ்போர்ட்ஸ் சேனல் கிடைக்கிற இன்கமாக இருக்கட்டும் அதிகமாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக அந்த ஃபேண்டசிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ இது எல்லாமே இருக்கிறதுனால ஆல் இந்தியா தடை பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அப்படி பண்ணால் இது கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய இழப்பு. இருந்தால் கூட இந்த பண இழப்பு இதை பற்றியே பேசணும், உயிரிழப்பு இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தனிப்பட்ட முறையில் பேசி தான் இந்த ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இது பார்க்கணும். அடுத்தடுத்த நாட்களில் என்ன மாதிரி இது நகருது அப்படிங்கிறத நான் கிளாரிட்டி கிடைச்சா டெஃபினட்டாக தனி வீடியோ கூட உங்களுக்கு கொடுக்க பார்க்குறேன். இப்போதைக்கு இந்த மேட்சுக்கான ப்ரிவ்யூ போயிடுவோம். சாய் கிளவன் 100 உமன்ஸ் அண்ட் 100 மென்ஸுக்கு சீரியஸ் லீடர் போட்டு கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஒரு விஷயம். ஸ்மால் லீக்கு ரொம்ப பெஸ்ட்டு. சாய் கிளவன் இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தால் டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. லார்ட்ஸ் லண்டனில் தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பு இல்லை. ஆகஸ்ட் 20 11 PM நம்மளோட டைம், அவங்களோட டைம் 6:30 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. டோட்டலாக 21 போட்டி 2 நோ ரிசல்ட்டு. இந்த பர்டிகுலர் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னருக்கு சில நேரம் பாசிட்டிவாக இருந்திருக்கு, பேஸருக்கு சில நேரங்களுக்கு பாசிட்டிவாக இருந்திருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் சில நேரங்களில் ஸ்கோர் பேஸில் பெருசாகவும் போயிருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் தான் லார்ட்ஸ் லண்டன் இருக்கும். அண்ட் மிக்சடாக ஒரே மேட்ச்சில் கூட இருந்திருக்கு. ஸோ அதனால் இப்படி அப்படின்னு டிசைட் பண்ண முடியாது. கொஞ்சம் க்ளோடியாக இருக்கனால பாசிபிளாக கொஞ்சம் பேஸ் சப்போர்ட் இருக்கலாம். ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் டேர்ன் கிடைக்கலாம். பவுலிங் ஃபேவராக கூட போனால் ஆச்சரியப்படுறதுக்குல ரீசெண்டாக அப்படி தான் நிறைய மேட்சஸ் போகுது அப்படின்றதுனால. பேட் ஃபர்ஸ்ட்டுக்கு 12 போட்டி வின்னு, சேசிங்க்கு 7 வின்னு. நீ பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்களான்னா பாசிபிள் இருக்குது. ரன்ஸ் ஆன் த போர்டு வச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில். நான் சேஸ் பண்ணும்போது ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் அசிஸ்ட் இருக்குது. ஸோ அதை பார்க்கணும். அண்ட் ஸ்கோரிங் பேட்டர்னில் 120 பிலோவா 2 டைம்ஸு, 120 150 ரேஞ்சில் 10 டைம்ஸ், 150 அபோவா 7 டைம்ஸு. டான் லாரன்ஸ் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் அதிக ஸ்கோர் அடிச்சிருக்காரு. அண்ட் ஓவரால் இன்னிங்ஸில் 11 இன்னிங்ஸில் 241 அப்படிங்கிற அந்த ஹை ஸ்கோரும் இருந்திருக்கு. பட் அந்த அளவுக்கு இண்டிவிஜுவல் ஹை ஸ்கோரிங்கிற மாதிரி இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் பண்ணலை. அதுக்கு காரணம் லண்டன் ஸ்பிரிட் அவங்களோட ஹோம் இது. அந்த டீம் அவ்வளோவா சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த 100 பொறுத்த வரைக்கும் இல்லை அப்படிங்கிறது தான். அதனால் ஒரு இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸு அப்படிங்கிற மாதிரியோ ஒரு பிளேயரை ரீட்டைன் பண்ணி கண்டினியூ பண்ணுறது அந்த மாதிரி இடத்துலையோ பெருசாக இல்லை அப்படின்னு தான் இந்த ஒரு நம்பர்ஸ் எல்லாமே சொல்லுது. சாம் கரனோட பெஸ்ட்டு இங்கே இருக்குது 16/5 இந்த பர்டிகுலர் கிரவுண்டில். அண்ட் சீனா டாம் ஹெல்ம், சாம் குக் அப்படிங்கிற மாதிரி டாப் 4மே பார்த்தீங்கன்னா பேஸ் பவுலர்ஸுக்கு இருக்குது. பட் இங்கே டாப் விக்கெட் டேக்கர்ஸ் ஓவராலான்னு பார்க்கும்போது 18 விக்கெட்ஸ் 14 இன்னிங்ஸில் லியாம் டாசன் எடுத்திருக்காரு. அண்ட் லியாம் டாசனோட சில நம்பரும் இங்கே இருக்குது. ரஷீத் கான், மசோன் கிரீன் அப்படிங்கிற மாதிரி பேக்கெட்டில் சில பவுலர்ஸ் இருக்காங்க. டான் லாரன்ஸ் இருக்காங்க. ஸ்பின்னர்ஸும் அங்கங்கே கேம்குள்ளே வந்திருக்காங்க. அதையுமே மைண்ட் பண்ணிக்கிங்க. 4 விக்கெட் ஆல் எடுத்த ஸ்பின்னர் லாரன்ஸ் அண்ட் கிரேனு இருக்காங்க.
அண்ட் 7 மேட்சஸில் சாம் கரன் 13 விக்கெட்டு, ஜோர்டான் தாம்சன் 6 மேட்சஸில் 11 விக்கெட் அப்படின்னும் எடுத்திருக்காங்க. லண்டன் இங்கே விளையாண்ட 17 போட்டியில் 10 தோற்றுருக்காங்க, 5 மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க, 2 ரிசல்ட்டாக இருந்திருக்கு. அண்ட் 96 தான் அதிகபட்சமாக சக்ஸஸ்ஃபுல்லாக சேஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே பேட் ஃபர்ஸ்ட் பண்ணி ஓரளவுக்கு ஜெயிச்சிருக்காங்களே தவிர சேஸ் பண்ணி ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க, அதையுமே பார்க்கணும். நார்த்தன் சூப்பர் சார்ஜர்ஸ் ஒரு போட்டியில் ஒரு வெற்றி அப்படின்னு அடைஞ்சிருக்காங்க. ரீசன் நம்பர் பாருங்கள், கொஞ்சம் மிக்சடாக இருக்குது. இந்த பர்டிகுலர் கிரவுண்ட் எப்பயுமே மிக்சடாக இருக்கும். ஆன் டைமில் பிச்சு கிளாரிட்டி கிடச்சிதுன்னா அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் யோசிக்கிறது பெட்டர். லண்டன் ஸ்பிரிட் வார்னர், ஜேமி ஸ்மித் 2 பேரும் ஓப்பன் பண்ணுறாங்க. வார்னர் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு இந்த சீசனில் 2 இன்னிங்ஸ் சூப்பராக விளையாண்டுருக்காரு, டீசெண்டாக விளையாடுவார் அப்படின்னு சொல்லலாம். ஜேமி ஸ்மித்து இப்போ எல்லா ஃபார்மேட்டும் விளையாடக்கூடிய பிளேயர் அப்படின்னு மாறி இருக்காரு. கேன் வில்லியம்சன் கேப்டன் அப்படின்னாலும் ஒரு சில இன்னிங்ஸ் ஓகே, கொஞ்சம் பேசி ட்ராக்ல நல்லா விளையாடுவார், அது இருக்குது. பட் ஸ்பின் ட்ராக்கு, கொஞ்சம் டவுன் ட்ராக், இந்த மாதிரி இடத்துல கஷ்டப்படுறாரு. ஓலி போப் ஓரளவுக்கு டீசென்ட் பிளேயர், பட் ஸ்டெபிலிட்டி இருக்கிற அளவுக்கு குயிக் ஹிட்டிங் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. சில நேரங்கள் அந்த முயற்சி பண்ணி காலியாகிறார், அதையுமே பார்க்குறோம். அஸ்டன் டர்னர் இந்த ஃபார்மேட்டுக்கு பெஸ்ட்டாக இருந்திருக்காரு. சீன் டிக்ஷன், லியாம் டாசன், லியூகுட் வரைக்கும் இந்த பேட்டிங் டெப்த் இருக்குன்னு சொல்லலாம். பட் கொஞ்சம் டெய்ல் பெருசாக இருக்கிற ஒரு ஃபீல் லண்டன் ஸ்பிரிட்ட இருக்குது. டேவிட் வார்னர் கடந்த 2 போட்டியில் ஃபெயிலியர், அதுக்கு முன்னாடி 2 போட்டியில் 70+ அப்படின்றது இருந்திருக்கு. ஜேமி ஸ்மித் ஓரளவுக்கு ஒரு சில இன்னிங்ஸ் நல்லா விளையாண்டுருக்கு, ஸ்டெபிலிட்டி கொடுக்க முடியும்னு ஷோ பண்ணுறாரு. பட் குயிக்காக ஆடக்கூடிய பிளேயர் தான் கேன் வில்லியம்சன். ரீசன் நம்பர் கடந்த 2 போட்டியில் டீசெண்டாக விளையாண்டுருக்கு, அந்த பேஸ் ஃப்ளோ இருக்குது, பார்ப்போம் அந்த ஃப்ளோவில் வர்றாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு இந்த ஸ்லோ ட்ராக்கில் விளையாடலை அப்படின்லாம் கிடையாது. ரீசெண்டாக அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா அவரோட கேம் ஸ்கில் நமக்கு நல்லாவே தெரியும். பெரிய லெவலில் விளையாண்டுருக்காரு, இந்தியா கண்டிஷனில் பயங்கரமாக தொடர்ந்து நல்லா விளையாண்டுருக்காரு. இப்போ அவ்வளோவா இல்லை அப்படிங்கிறது இருக்கு. T20 பிளாஸ்டில் கூட சில மேட்சஸ் நல்லா விளையாண்டுருக்காரு. இந்த சீரியஸோட ஸ்டார்ட்ல இருந்து முதல் 3 போட்டியில் ஃபெயிலியர், கடந்த 2 போட்டியில் பாசிட்டிவாக அமைஞ்சதுக்கு பார்ப்போம் அடுத்தடுத்து வருவாரான்ட்டு. ஒலி போப்பு கண்டிப்பாக இன்னும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய பிளேயர் தான். இன்னிங்ஸ் ஆவரேஜ் அவ்வளோ கிரேட் கிடையாது இந்த ஃபார்மேட்டுக்கு. ஆஸ்டன் டர்னர் ஓரளவுக்கு அந்த ஸ்டார்ட் கிடைக்குது, பட் லேட்டாக வரதுனால பெருசாக யோசிக்கணும். பவுலிங் டேஸில் சில கன்சிடரேஷன் இருக்குது, பட் நிறைய கொடுக்குறாங்களான்னா அந்த அளவுக்கு இல்லை. இந்த சீரீஸில் 2 முறை தான் பவுல் பண்ணியிருக்காரு, 5 பால் 10 பால் அப்படின்னு வீசியிருக்காரு. சீன் டிக்ஷன் டீசெண்டான பிளேயர், ரொம்ப லேட்டாக வரதுனால பெருசாக யோசிக்க முடியாது. லியாம் டாசனோட பவுலிங் டீசெண்டாக இருக்கும். 14 போட்டியில் 29 விக்கெட்டு, 3+ விக்கெட் 2 டைம்ஸ் எடுத்திருக்காரு. ஓரளவுக்கு டீசென்ட் பேட்டிங் எபிலிட்டி இருக்குது. லியூக்கு விட்டு விக்கெட்டிங்கில் டீசெண்டாக இருப்பார். ஸோ 100 மென்னை பொறுத்த வரைக்கும் 32 போட்டியில் 27. அண்ட் இந்த வென்யூ ரெக்கார்ட்ஸ் அவ்வளோ கிரேட் கிடையாது, அதை பார்த்துங்க. ஒலி ஸ்டோனை டீசென்ட் விக்கெட் டேக்கர் அண்ட் 2 விக்கெட் தான் அதிகபட்சமாக எடுத்திருக்காரு. ரிச்சர்ட் கிளீஷன் 16 போட்டியில் 15 விக்கெட்டு. டேனியல் ஓரல் இந்த சீசனில் ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். எல்லா போட்டியிலும் ஓரளவுக்கு விக்கெட் எடுக்க இருக்காரு. 4 போட்டி விளையாண்டு 4 போட்டியிலையும் 1-2-2-1 அப்படின்னு மாதிரி விக்கெட் எடுத்திருக்காரு. விக்கெட் டேக்கிங் பவுலராக ஓரளவுக்கு பார்க்கலாம். நார்த்தன் சூப்பர் சார்ஜர்ஸ் டாப்பில் ஜாக் ரோலி கேச்சிங் பொசிஷன் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவாக இருக்கிற ஒரு விஷயம். மாலன் ஒரு சில போட்டிகளை ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு. பெப்பர் அந்த அளவுக்கு கிரேட்டாக இல்லை. ஹாரி ப்ரூக்கு சூப்பராக பண்ணுறார். பேட்டிங் பேஸில் லீடிங்கில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக லீட் பண்ணலாம். டான் லாரன்ஸு ஹிட்டிங்கில் டோட்டலாகவே டவுனாக இருக்காரு. ஒரு சில இடங்களில் நல்ல பேட்டிங் ட்ராக்ல ஓகேவா பண்ணுறாரு. கொஞ்சம் க்ளவுடி பிச் எதுவும் ஸ்லோவாக இருந்ததுன்னா பேட்டுக்கு வரும். அது கொஞ்சம் அந்த மாதிரி இடத்துல வேணால் டான் லாரன்ஸ் மாதிரி பிளேயர் வரலாம். இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் பெஸ்ட்டு சக்ஸஸ் அவர்கிட்ட இருந்திருக்கு. டேவிட் மில்லரு ஹிட்டிங் பேஸில் போன போட்டியில் வந்தார். அது தொடர்மான்னு பார்க்கணும். மிச்சல் சான்னர், டாம் லாஸ், மாத்யூ பார்ட்ஸ் இவங்களாம் பேட்டிங்கில் எபிலிட்டி இருக்கிறவங்க. இவன் ஆதில் ரசீது கூட அந்த எபிலிட்டி வச்சிருக்காருன்னு சொல்லலாம். பட் பவுலர் தான், அதை பெருசாக மாற்றம்னு சொல்ல முடியாது. டஃபி நல்ல பவுலிங் கொடுத்துட்டு இருக்காரு. ஆதில் ரசீதோட பவுலிங் இந்த ஃபார்மேட்டில் ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கு. மிச்சல் சான்னரோட பவுலிங் நல்லா இருக்கு. மாத்யூ பார்ட்ஸ் கடந்த சில போட்டிகளை உள்ள வர்றாரு. ஏன்னா நிறைய விக்கெட்ஸ் கொத்தா பார்ட்ஸ் விட்ட 100 மேட்சஸில் இல்லை. ஆனால் இந்த 2 போட்டிகள் கடந்த 2-3 போட்டிகளில் உள்ள வர ஒரு ஃபீல் இருக்குது. ஜாக் ரோலி டீசெண்டான ஒரு ஸ்டார்ட் இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும். முதல் போட்டியில் 67, ஸோ அதுக்கப்புறம் ஒரு 29-45 அப்படின்ற மாதிரி இருக்காரு. டேவிட் மாலன் ஒரு போட்டியில் மட்டும் நல்லா பண்ணியிருக்காரு. பெப்பர் அவ்வளோ கிரேட் கிடையாது. ஒரு போட்டியில் ஒரு 21-28 அது நல்ல ஃப்ளாட் ட்ராக்கில் வந்தது. ஹாரி ப்ரூக்கு போன போட்டியில் ஃபெயிலியர், ஆனால் எல்லா போட்டியிலும் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு. டான் லாரன்ஸோட அவுட்புட் பேட்டிங்கில் டோட்டலாகவே இல்லை. கடந்த 6 போட்டியில் 3 டபுள் டிஜிட்டு, அதில் 15 தான் அதிகபட்சங்கிறது இருக்குது. டேவிட் மில்லர் போன போட்டியில் ஒரு சூப்பர் இன்னிங்ஸு எண்டில். மிச்சல் சான்னர் டீசெண்டாக பேட்டிங் எபிலிட்டி ஷோ பண்ண முடியும். பவுலிங் பேஸில் ஓரளவுக்கு பண்ண முடியும். கடந்த போட்டியில் ஒரு விக்கெட், அதுக்கு முன்னாடி போல கொஞ்சம் ரன்ஸுக்கு போனார். அண்ட் 2-3-2 அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. கண்டிப்பாக விக்கெட் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. பட் ட்ராக் எப்படி இருக்குன்னு பார்த்ததுக்கு மாதிரி யோசிக்கணும். டாம் லாஸு
விக்கெட் டேக்கிங் அப்படின்றது டொமஸ்டிக்கில் ஓரளவுக்கு இருந்திருக்கு. பட் இங்கே கொஞ்சம் கஷ்டப்படுறாரோ அப்படிங்கிற ஃபீல் இருக்குது. மாத்தி பார்ட்ஸ் கடந்த 2 போட்டியில் கலக்கியிருக்காரு. அண்ட் ஓவராலாக கடந்த 6 போட்டியின் போது 2 போட்டியில் மிடில் ஒன்றும் பண்ணலை. அதுக்கப்புறம் 2-2-3-2ங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஆதில் ரசீது விக்கெட் டேக்கிங் போல சில நேரங்களில் மட்டும் அந்த விக்கெட்லெஸ்ஸாக இருக்கார். பட் கண்ட்ரோல் இருக்குது இன்னுமே பவுலிங்கில். சேக்கப் டஃபி விக்கெட் டேக்கிங் முதல் 2 போட்டியில் கலக்கினார். போன போட்டியில் விக்கெட்லெஸ் எதிர்பார்த்தோம். கொஞ்சம் பேசி ட்ராக்கில் அவர் கொஞ்சம் ஸ்லோவாக போட்டு மேனேஜ் பண்ண முடியாது. கொஞ்சம் வேரியேஷன் கொடுக்குற ட்ராக்கில் டெஃபினட்டாக பண்ண முடியும். இந்த ட்ராக் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். 2 டீம் பார்க்கும்போது லண்டன் ஓரளவுக்கு அந்த பேட்டிங் டெப்த் இருக்குது அப்படின்னாலும் எனக்கு அந்த பேட்டிங் டெப்த் மேலே பெரிய நம்பிக்கை இல்லை. அண்ட் அதே நேரத்தில் வார்னர் அந்த ஸ்டெபிலிட்டி கொடுப்பாரு. பவர்ஃபுல்லாக ஹிட் பண்ணுற மாதிரி டர்னர் மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அது கொஞ்சம் மைனஸ். அதே நேரத்தில் ஜேமி ஓவர்டன் மிடில் இருந்தார். அது பாசிட்டிவாக இருந்தது லண்டன் ஸ்பிரிட்டுக்கு. அது இப்போ இல்லைங்கிறது கொஞ்சம் டஃப் தான். பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு வேளை ஜேமி ஓவர்டன் மறுபடியும் வராரா. இன்ஜுரி கன்சர்னால தான் வெளியே போனால் அது ஞாபகம் இருக்கட்டும். இங்கே இந்த டீம் பொறுத்த வரைக்கும் சாண்டர் வரைக்கும் அந்த பேட்டிங் டெப்த்து அதில் சாண்டர் ரசீத் காம்பினேஷனாக பவுலிங்கில் இந்த 2 ஸ்பின்னர் இருக்காங்க. லண்டனை பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஸ்பின்னர் காம்பினேஷன் ஒர்க் ஆகும் லார்ட்ஸ் லண்டனில். ஸோ அதில் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் கண்ட்ரோல் பவுலர் அண்ட் ஆதில் ரசீத் வேறு லெவல் பண்ணுறாரு. ஸோ அதனால் நார்த்தன் சூப்பர் ஜார்ஜஸ் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இந்த போட்டியில் அதிகம். ஆஸ்டன் டர்னர் சப்போர்ட் பவுலிங் கொடுக்க முடியும். சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எகென்ஸ்டா அப்படின்னு பார்க்கலாம். டேவிட் மேலன், மில்லரு அண்ட் சாண்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அந்த இடத்துல ஆஸ்டன் டர்னரோட பவுலிங் இருக்கலாம். அண்ட் பார்க்கலாம். நிறைய நேரங்கள் ஆஸ்டன் டர்னரை பவுலிங்கில் எடுத்துகிட்டு வரதில்லை. மற்றபடி இந்த 5 bowler ஸ்டிக்கில் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அடி வாங்குற பட்சத்தில் டர்னர் சைடு போய் ஆகணும். ஸ்பின் எடுக்கிற பட்சத்துலேயும் டர்னர் சைடு போவாங்க. லாரன்ஸோட பவுலிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி போட்டியை பொறுத்த வரைக்கும் இங்கே நல்லா பண்ணியிருக்காரு. பவுலிங்லேயும் சரி, அதே நேரத்தில் பேட்டிங்லேயும் ஓரளவுக்கு ஷோ பண்ணியிருக்காரு அப்படின்றதுனால. அண்ட் சாண்டர், பார்ட்ஸு, அதில் சரி டஃபி அவங்களோட முழுமையாக கோட்டா வீசுவாங்க. பார்ட்ஸ் அண்ட் டஃபி எண்டோர் வீச வாய்ப்பு. வுட் அண்ட் கிளீசன் இங்கே எண்டோர் வீசுறதுக்கான வாய்ப்பு. அண்ட் 2 டீமுமே ஈக்குவலாக இருந்திருக்காங்க. 2-2 அப்படின்ற பற்றி லண்டன் ஸ்பிரிட் அந்தளவுக்கு கிரேட் கிடையாது ஓவராலாக அப்படின்னு பார்க்கும்போது. அதில் நார்த்தன் சூப்பர் ஜார்ஜஸ்க்கு அகேன்ஸ்டாக 2 டைம் ஜெயிச்சிருக்காங்கிறது கொஞ்சம் கிரேட்டாக தான் பார்க்குறேன். லண்டன் ஸ்பிரிட் ரீசெண்டானு பார்க்கும்போது இந்த சீசனில் 2 போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க, 3 போட்டியில் தோற்றுருக்காங்க. நார்த்தன் சூப்பர் ஜார்ஜஸ் இந்த சீசனில் 3 போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க, 2ல் தோற்றுருக்காங்க. லண்டன் ஸ்பிரிட்டு மிடில் 2 போட்டி, முதல் போட்டி அண்ட் கடந்த போட்டி 2லையுமே நார்த்தன் சூப்பர் ஜார்ஜஸ் ஜெயிச்சிருக்காங்க. வார்னர், ஸ்மித்து, க்ரௌலி இவங்கெல்லாம் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ். மிடில் ஹாரி ப்ரூக், டர்னர் அவங்க 2 பேரும் சொல்லலாம். அண்ட் பவுலர் சைடு நிறைய பேர் இருக்கேன். ஸ்பின் பேஸில் ஓரளவுக்கு எடுக்கும் இந்த ட்ராக். அந்த லியாம் நல்லா பண்ணியிருக்காரு அந்த பர்டிகுலர் ஒன்றில். அதை பேஸ் பண்ணி யோசிக்கணும். சாண்டர், வுட்டு வந்து இங்கே கொஞ்சம் இந்த வென்யூவில் அவ்வளோ கிரேட் கிடையாது. மைண்ட் பண்ணிக்கிங்க. ஓலி ஸ்டோன் எக்ஸ்ட்ரா பேஸு, பார்ட்ஸ் போன சில போட்டிகளில் உள்ளே வர்றாரு. கிளீசன், ஆதில் ரசீத், டேனியல் ஓரலாண்டு, சேக்கப் டஃபி விக்கெட் டேக்கிங்குள்ளே இருக்காங்க. அதனால் கன்சிடரபிள். பிக்கில் ஜிஎல் பிக்னு பார்க்கும்போது லியூ குட், ரிச்சர்ட் கிளீசன், ஒலி ஸ்டோன் அண்ட் டான் லாரன்ஸ் இவங்களெல்லாம் குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. எபிலிட்டி இருக்குது. வுட்டு சின்ன கன்சிடரேஷன் வைக்கணும். கொஞ்சம் ஸ்லோவாக இருந்ததுன்னா, இல்லை இனிஷியல் ஸ்விங் கிடச்சதுன்னா அங்கே மேனேஜபிள். கிளீசன் அந்த மாதிரி இடத்துல தான். ஒலி ஸ்டோன் பேஸில் சில நேரங்களில் பீட் பண்ணலாம். ஸோ 3 பேஸை லண்டன் ஸ்பிரிட்லேருந்து மிஸ் பண்ணுறாங்க ரொம்ப குறைவாக. ஏன்னா ஆப்போனன்ட்ஸ் அவங்க காலி பண்ணணும், அதில் கொஞ்சம் தவறாங்க இல்லையா. ஸோ டான் லாரன்ஸு ஸ்பின் பேஸில் உள்ளே வரலாம். பேட்டிங்லேயும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணால் ஓரளவுக்கு கேம்குள்ளே வரலாம். டேவிட் வார்னர், ஜாக் ரோலி அண்ட் மிச்சல் சாண்டர் நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆஸ்டன் டர்னர் இன்னைக்கு எனக்கு என்னமோ ஒரு மேலே ஓகேவா தோணுது. டஃபி இந்த மாதிரி வேரியேஷன் கொடுக்குற ஒன்றில் நல்லா பண்ண முடியும். அண்ட் ஹாரி ப்ரூக் சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. ட்ரை பண்ணலாம். இவங்க 3 பற்றியும் கேப்டனைஸ் அப்படின்னா கிராண்ட் லீக்ல ரிஸ்க் எடுத்துக்கணும்னா எடுத்து ட்ரை பண்ணுங்க. விக்கெட் கீப்பர் ஜேமி ஸ்மித் நல்ல சாய்ஸ். பெப்பர் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. ஒலிபப் லேட்டாக வருவார். சில நேரங்களில் அவர் மேலே அனுப்புறதும் இல்லை. பேட்டிங்கில் ஹாரி ப்ரூக் நல்ல சாய்ஸு. வார்னர் கொஞ்சம் டவுன் ட்ராக்ல நல்லா பண்ணுவார். டேவிட் மேலன் ஒரு சில இடங்களில் ஓகேன்னு சொல்லுவேன். அண்ட் வில்லியம்சன் கடந்த 2 போட்டியில் வந்திருக்காரு. அதனால் கொஞ்சம் யோசிக்கலாம். பட் இப்போதைக்கு நான் க்ரௌலியை மட்டும் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஆல்ரவுண்டரில் ஜேமி ஓவர்டன் வர்ற மாதிரி இருந்தால் டெஃபினட்டாக பிக் பண்ண வேண்டிய இடத்துல இருக்காரு. சாண்டர் நல்ல சாய்ஸு. ஆஸ்டன் டர்னர் இன்னைக்கு நான் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். லியாம் டாசனையும் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். பவுலிங்கில் ஆதில் ரசீது, மாத்தி பார்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் டெஃபினட் கன்சிடரேஷன். செகண்ட் பவுலிங்னா கொஞ்சம் யோசிங்க. ஒல்லி ஸ்டோன் நல்ல பிக்கை நான் பார்க்குறேன். டஃபி சூப்பர் பிக்கு. வுட்டு நல்ல சாய்ஸ். பட் இந்த பர்டிகுலர் வென்யூவில் பெஸ்ட்டாக இல்லை. ஸோ ஓரல் எடுத்துக்கலாம். ஓரல் வந்து விக்கெட் டேக்கிங்கில் அடுத்தடுத்து இருக்கிறதுனால நல்லது கன்சிடரேஷன். ஸோ இந்த போட்டியில் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் எடுக்கிறது அவ்வளோ ஈஸியாக இல்லை. ஏன்னா நல்ல ஆல்ரவுண்டருங்கிற மாதிரியோ இல்லை பர்டிகுலராக அந்த பவுலர் பெஸ்ட்டாக பண்ணிடுவாருங்கிற மாதிரியோ அப்படி இல்லை. அதே நேரத்தில் பேட்டர் பேஸில்
க்ரௌலி ஓகே அப்படின்னா கூட அந்த கண்டிஷன் இப்படி இருக்கும் அண்ட் இனிஷியலாக கொஞ்சம் ஸ்விங் எதுவும் கிடைச்சா காலியாக இருக்கும். ஸோ அது கொஞ்சம் சேஃபாக யோசிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இல்லை. ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு நிறைய இருக்குது. அதில் நான் இப்போதைக்கு ஆஸ்டன் டர்னரை கேப்டனாகவும் வைஸ் கேப்டனாக டஃபியையும் போடலான்னு இருக்கேன். ரிஸ்க் சாய்ஸ் தான், பட் ட்ரை பண்ணலாம், தப்பு இல்லை. டீம் பாருங்கள். இப்போதைக்கு இந்த டீமு ஆன் டைமில் என்ன மாற்றங்கள் இருக்குது, கண்டிஷன் எனக்கு கிளாரிட்டி இருந்ததுன்னா அதுக்கு இந்த மாதிரி டீம் கொடுக்குறேன். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.